எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இருக்க ஹாட்டான டாபிக் என்னவா, ஒரு வெளிநாட்டுக்காரர் வந்து பத்துமலையில் இருக்க சிலைக்கு வந்து அவரோட மொழியில் இல்லை அவரோட இதில் குரான் ஒன்று படித்தார் சொல்லிட்டு பற்றி எல்லாம் கொஞ்சம் கொண்டேமா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு நிர்வாகம் என்ன செக்ஷன் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி பல பேர் கேள்வி கேட்டு எல்லாருக்கும் ஒன்று சொல்ல நாங்கள் ஆசைப்படுறோம். இந்த விஷயம் எங்களுக்கு தெரிய வந்தவுடனே பேசி தேவஸ்தான தலைவர்களோட ஆலோசனையோட எங்களால முடிஞ்ச எங்க சாப்பா நாங்கள் போயிட்டு போலீஸ் ரிப்போர்ட் பண்ணி உண்டான இதை ஒரு ப்ராப்பர் சேனல் என்ன செய்யுமோ அதை நாங்கள் செஞ்சுட்டோம். நாங்கள் ஒரு ரிப்போர்ட்டை பண்ணிட்டு மற்றவங்க மாதிரி நாங்கள் ரிப்போர்ட் பண்ணிட்டோம், ஒரு 10 பேர் அழைச்சிட்டு போயிட்டு அங்கேருந்து ஒரு வீடியோ செஞ்சு இல்லையா ஒரு டீ கடையிலையோ ஒரு சாப்பாடு கடையில் உட்காந்துட்டு அங்கே ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தி இது மாதிரி செய்ய கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு விஷயத்த செஞ்சா அதுக்கு காரியம் நடத்தணும். அந்த நோக்கத்துல நாங்கள் எங்களோட முடிஞ்ச வேலைகளை நாங்கள் செஞ்சுட்டோம். இந்த ரிப்போர்ட் பண்ணிட்டு ஒரு 10 பேருக்கு போஸ்டர் அடிச்சு போட்டு இல்ல அதுக்கு ஒரு டிக்டாக் செஞ்சு பாரு நானே ரிப்போர்ட் பண்ணிட்டோம் சொல்றது எங்களுக்கு அந்த இது கிடையாது. அதை பண்ணி அதுல ஒரு 200 பேர் காமெண்ட் கொடுத்து அந்த காமெண்ட் கீழே பாருப்பா இவங்க ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க, நிர்வாகம் என்ன பண்ணல சொல்லிட்டு அதுக்கு நாங்க ஒரு கேள்விக்குறையா ஆக்குறது கூட எங்களுக்கு அதோட விருப்பம் கிடையாது. அதனால எங்களால முடிஞ்ச இதை நாங்க செஞ்சிட்டோம். உங்களால முடிஞ்சா என்ன செய்யுங்க, அந்த நபரோட டிக்டாக் அக்கௌண்ட்ல போயிட்டு கமெண்ட்ல எடுத்து நீங்க தயவு செஞ்சு போயிட்டு ரிப்போர்ட் பண்ணுங்க. அவர் செஞ்ச இது எங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணுங்க. அங்கதான் டிக்டாக் இதுல பல ரிப்போர்ட் இருக்கு. அந்த ரிப்போர்ட்ல போய் ரிப்போர்ட் பண்ணீங்களா கண்டிப்பாக அவரோட அக்கௌண்ட் பிளாக் பண்ணப்படும். இப்படி பண்ணாதானே அவருக்கு ஒரு பாடம் இருக்கும், நம்ம ஏதோ ஒரு தவறு செஞ்சதுனாலதான் நம்ம அக்கௌண்ட் பிளாக் பண்ணிட்டாங்க சொல்லிட்டு. ஏன்னா இவங்கள டிக்டாக் வச்சு தானே ஃபேமஸ் ஆகுறாங்க. அது மாதிரி இருக்கு போய் ஏன் நீங்களும் அந்த உங்க பாட்டை செய்யலாம் பாருங்க. நான் என் பாட்டை செஞ்சுட்டேங்க, நான் போயிட்டு நானே அக்கௌண்ட்ல போயிட்டு அந்த இதுல போயிட்டு நான் ரிப்போர்ட் பண்ணிட்டேன். அது மாதிரி நீங்க செய்யுங்க. லீகலா நாங்க என்ன செய்யணுமோ அதை நாங்க செஞ்சுட்டோம், செய்யறது நாங்க செஞ்சுட்டோம். இனிமே உங்க கையில இருக்கு. ஆனா தயவு செஞ்சு எப்போதும் நிர்வாகம் என்ன செஞ்சிச்சு, இந்த பாட்டை நாங்க கண்டிப்பா செஞ்சுட்டோம். எது செய்யணுமோ அது அந்த நேரத்துக்கு நாங்க செஞ்சுட்டோம். எது செய்யணும்னு நாங்க நினைச்சோமோ அதுவும் செஞ்சுட்டோம். அதான் தயவு செஞ்சு உங்களால முடிஞ்சா போய் ரிப்போர்ட் பண்ணுங்க. அந்த நபரோட டிக்டாக்ல போயிட்டு ரிப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.